கன்னியாகுமரியை சேர்ந்த பெண் கரிஸ்மா. இவங்க 2021ஆம் ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப என்னன்னா சரவுண்ட் ராஜ்ன்ற பட்டப்படிப்பு படித்த 3ஆம் ஆண்டு மாணவரோட ஒரு பழக்கம் ஏற்பட்டது. ரெண்டு பேரும் தங்களுக்கான காதலை பரிமாறினாங்க. பல இடங்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாளடைவுல அவங்களுடைய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுச்சு. சரவண் ராஜ்ன்றவர் பாத்தீங்கன்னா அவர் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். இவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. ஒரு ஸ்டேஜ்ல கரிஸ்மாவுக்கு ராணுவ அதிகாரியை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளைய நிச்சயதார்த்தம் செய்யறாங்க. சோ கரிஸ்மாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. காதலன் சரோஜ்ராஜோட தொடர்பை துண்டிக்க முயற்சி செய்யறா. அதுக்கான விஷயங்கள் நடக்கல. அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், காதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான். சோ அவன் என்னன்னா 2 தடவை அட்டன் பண்றான். முதல் தடவை என்னன்னா அவனை கொலை பண்றதுக்காக சக்தி வாய்ந்த வலி நிவாரண மாத்திரைகளை, அதாவது என்னன்னா இணையத்துல தேடுறான். என்னன்னா ஒரு முறை பல மாத்திரைகளை குளிர்பானத்துல கொடுத்து அவனை குடிக்க சொல்றா. அவனும் குடிக்கிறான். ஆனா சாகல. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14 சரண்ராஜ வீட்டுக்கு அழைக்கிறா. அப்ப கரிஸ்மா என்னன்னா கசாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சொல்றப்ப ஆயுர்வேத பானம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவனும் குடிக்கிறான். தனது வீட்டுக்கு சென்ற சரவண்ராஜ் பாத்தீங்கன்னா பல முறை வாந்தி எடுக்கிறாரு. அப்புறம் திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு. உடல்ல சில பாகங்கள் செயல் இழக்குது. சில நாட்கள்ல அவர் இறக்குறாரு. போலீஸ் விசாரணையில என்னன்னா பெற்றோர்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸ் கரிஸ்மா மேலேயும் சொல்றாங்க. இவன் இறந்து போறதுக்கு முன்னாடி இவன் சில வாக்குமூலங்கள் கொடுத்திருக்கான். அதுலயும் என்ன நடந்துச்சுன்ற விஷயம் கொடுத்திருக்கான். சோ கரிஸ்மா பேர் கன்ஃபார்ம் ஆகுது. விசாரணையில கரிஸ்மா விஷம் கொடுத்தது உறுதியாக. நிலையில போன வாரம் குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. இந்த வாரம் இன்னைக்கு திங்கட்கிழமை அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இது ஒரு சரியான தீர்ப்புன்னு சொல்லப்படுது. கரிஸ்மா சைடு முன்னாடி அவங்க சைடு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருந்தி வாழ வாய்ப்பு வேணும், அவருடைய ஏஜை கருத்தில் கொண்டு அதுக்கேத்தாப்புல தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருடைய வழக்கறிஞர் சார்பா மரண தண்டனை விதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. கேரளால உள்ள நெய்யாற்றன்கரை நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை அளிச்சிருக்கு. இது ஒரு சரியான தீர்ப்புன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. பணியில் இருந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு உத்தரவு கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. மேலும் அவருக்கு 50,000 அபராதமும் விதிச்சிருக்காங்க. தரப்புல முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வித்தியாசமான ஒரு அரிதான வழக்கு, இவருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு சிபிஐ கேட்டுடுச்சு. சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி 31 வயதான முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படுறாரு. சோ தீவிரமா இந்த விசாரணையில காவல்துறைக்கு தன்னார்வலரா பணியாற்ற சஞ்சய் ராம்ன்றவர் கைது செய்யப்படுறாரு. கல்கத்தா உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது. சாட்சிய கலைச்சதா சொல்லி அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ சிபிஐ கைது செய்யறாங்க. என்னன்னா நாடு முழுவதும் பெரிய இந்த பிரச்சனை பெரிய அளவு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. இது ஒரு பெரிய மருத்துவர்களுடைய போராட்டத்துக்கு பெரிய அளவு வழிவகுத்ததுன்னு சொல்லலாம். அந்த 2 மாசமா இந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்ப என்னன்னா சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்றத சிபிஐ ஆதாரபூர்வமா நிரூபிச்சாங்க.